ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. ஸோ இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5.1 ஆம்பிளிஃபருங்க. பட் ஆனால் இந்த ஆம்பிளிஃபர் வந்து எங்கே எதுக்காக பண்ணியிருக்கோம் அப்படின்னா சோனி ஸ்பீக்கர் வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்குங்க கஸ்டமர்கிட்ட. அதில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சில் 20 to 30 வாட்ஸில் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு நமக்கு சொன்னாப்புல. ஏன்னா ஸ்பீக்கருக்கு மேட்சபிளாக வந்து HDMI, ஆப்டிக்கல், கோஆக்சியல், அப்புறம் ESP, ஆக்ஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸோடு இருக்கிற ஆம்பிளிஃபையர் தாங்க இது. ஸோ இது வந்து ஆடியோ வந்து அவ்வளோ சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அது நீங்கள் வந்து இந்த ஆக்சில் HDMIயில் டிகோடரில் கொடுத்து கேட்டாலும் சரி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரிமோட் ப்ளஸ் மேனுவல் மெத்தட்லேயே பண்ணியிருக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ESPலேருந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க ஆடியோ வந்து மேனுவல் மோடில் இருக்கிற ஆடியோவோட அவுட்டு தாங்க இது. ஏன்னா நம்ம என்ன டெஸ்ட்டில் நமக்கு எப்படி கஸ்டமர் விருப்பப்படுறாரோ அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம பண்ணியிருக்கோங்க. ரெண்டாவது இது வந்து ஒரு 4 இன்ச்சு ஸ்பீக்கரு 20-30 வாட்ஸுங்கும் போது அது சோனி ஸ்பீக்கருமோ அதுக்கு மேட்சபிளாக எப்படி பண்ண முடியுமோ அப்படி பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால் ஆடியோ குவாலிட்டி வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணி கேட்டு பாருங்கள், ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போயும் யூஸ் பண்ணுற மாதிரி 6 mm அக்ரிலிக் பேனல். ஸோ பேக் லைட் வந்து இது கஸ்டமர் அனுப்பி நமக்கு இந்த இதே ஸ்டைலில் பேனலும் வேணும், லைட்டும் இதேமாரி கோல்டுகளில் வேணும்னு ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ அதை அப்படியே அந்த டிசைன்லேயே அப்படி போட்டாச்சுங்க ஃப்ரண்ட் பேனல். ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுவிட்ச் இருக்குங்க ஃப்ரண்டில். அப்புறம் இங்கே ஒரு பவர் சுவிட்சு. ஸோ என்டையராக செட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதில் வந்து என்னென்னா இந்த செலக்டர் 5.1 இருக்குது HDMI, ஆப்டிக்கலாக, கோஆக்சியலா இல்லை ஆக்ஸா அப்படின்ற செலக்ட் பண்ணுறதுக்கான எப்போனா ரிமோட் மோடில் போகும்போது நம்ம இந்த ஆப்ஷன் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம இது மாற்றிக்கலாங்க. ரெண்டாவது இது வந்துட்டு மேனுவல் மோடா இல்லை ரிமோட் மோடா டிகோடரில் யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ ப்ளே பண்ணி கேட்கணும்னா அதுக்காக இந்த சுவிட்சிங்க. இந்த 3ஆவது இருக்கிறது வந்து ஆக்ஸ்லையா இல்லை ESPயா அப்படின்ற மெத்தடில் வந்துட்டு இந்த 3ஆவது சுவிட்சிங்க. ஸோ இது இங்கே ஒரு டச்சில் ஒரு சுவிட்ச் வச்சுருப்போங்க. இது எதுக்குன்னா நம்ம இப்போ இந்த டிகோடரில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரண்டில் ஒரு சப்ரியில் பார்த்தீங்கன்னா இதர் கெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா வாய்ஸ் கொஞ்சம் ஆட் ஆகிடும். ஸோ இந்த கன்சர்ன்லாம் கொஞ்சம் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து ஒரிஜினலாக கேட்குறப்போ அவங்க அந்த ஆப்ஷனில் விடுற மாதிரியும் ஆப்ஷனலாக நம்ம வந்து அந்த நம்ம ஆஸ் யூஸ்வல் எடுக்கிற சப்பு மெத்தடையும் எடுத்தாச்சுங்க. ஸோ அதாவது எப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணால் பை டிஃபால்ட்டாக வர சப்ரியோட அவுட் வந்து வந்துருங்க பவர் ஆம்புக்கு. இதை எடுத்துட்டோமா நம்ம ஆல்டர்னேட் பண்ண சப்ரி அவுட் வந்து பவர் ஆம்பு போகுங்க. ஸோ அந்த மெத்தடில் இது பண்ணியிருக்கோம். இது வந்து ஆப்டிக்கல் இன்கேஸ் நம்ம மோடில் இருக்குன்னா அதுக்கான லைட் வந்து எடுத்துடும், கோஆக்சியல்னா அதுக்கான இந்த லைட் இண்டிகேஷன் வந்து எழுதுருங்க, HDMIனா அதுக்கான லைட்டு. ஸோ இந்த லைட் இண்டிகேஷன்லாம் வந்து ஜஸ்ட் கஸ்டமரோட ஒரு ஈஸி ரெஃபரன்ஸ்க்காகுங்க. ஸோ பேக் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா சப்பு வந்து 2 சப்பு கனெக்ட் பண்ண போகிறாங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 5.2ன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா ஒரு 8 இன்ச்சு சப்பு போகிற தான் அவர் யூஸ் பண்ணுற மாதிரி ரெஃபரன்ஸில் சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் 2 பவர் ஆம்ப் வச்சுருக்கோம் டெடிகேட்டாக வந்து. அதான் 2க்கும் வந்து ஒரே ஒரு கண்ட்ரோலுங்க, சப்பரி வால்யூம் சப்போட வால்யூம் கண்ட்ரோலும் ஒன்றுங்க. ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டான சாய்ஸில் இருக்குங்க. பின்னாடி இதனோட இண்டியன் டிசைன் பார்க்கும்போது இது எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மேற்கொண்டு. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆடியோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி நமக்கு ரெஃபரன்ஸாக கஸ்டமரை உங்ககிட்டேருந்து எப்படி ஒரு நம்ம இன்ஃபர்மேஷன் கெட் பண்ணுறோமோ ஸோ அதை பேஸ் பண்ணி தாங்க உள்ள எல்லா வேலையும் வந்து பண்ணுவோம். ஸோ ஈஸியாக இங்கே நம்ம யூஸ் பண்ணிருக்க சுவிட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலிஸ் சுவிட்சாக தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம மேஜராக வந்து இந்த சுவிட்சில் தான் நமக்கு வந்து கண்ட்ரோல் ப்ராப்ளம் ஆகுங்க. ஏன்னா சிக்னல் அங்கே கொண்டு வந்து டைரெக்டாக அடிக்கிறேன்னு வச்சிங்களேன். இந்த சுவிட்சஸ் வந்து அவ்வளோ, அதாவது எப்படின்னா நீங்கள் பவர் ஆம்ப் கொடுக்காம வெறும் சிக்னல் மட்டும் ஆப்ரேட் பண்ணுறேன்னா அந்த சுவிட்சஸ் ஓகேங்க. லாங் டேர்முக்கு சப்ளையும் அதிலே கொடுத்து பண்ணுறீங்கன்னா ஒரு இப்போ வர சுவிட்சஸ் வந்து அவ்வளோ இதாக இருக்கிறதுனால அது ஈஸியாக ஃபால்ட்டியாக இருக்கிற சான்சஸ் ரொம்பவே ஹையாக இருக்குங்க. ஸோ அதை வந்து சுவிட்சஸ் ரிலேட்டடாக எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. நம்மளோட சுவிட்சிங் போர்டு வந்து எல்லா ஆம்பிளிஃபையர்லும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து எப்படின்னா உங்களுக்கு 100% இல்லை 200% வந்து சுவிட்சஸ் ரிலேட்டடான எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்து ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்லேயும் சரி வராதுங்க.
ஸோ ஆக்சுவலி இங்கே நம்ம பண்ணும்போது என்னென்னா அந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் கொஞ்சம் நியர்பை வச்சுருங்க. இந்த அம்மிங் சவுண்ட்லாம் இருக்கக்கூடாதுன்றது ஒரு ஒரு 10 ஃபீட்டில் டிஸ்டன்ஸ் கூட இருக்காது. நம்ம எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அந்த பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டாக அந்த ஆம்பிளிஃபையர் வந்து இருக்குது. மேற்கொண்டு இந்தமாரி ஒரு ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வந்து தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கீழே இருக்கிற இந்த நம்பருக்கு அனுப்பிடுங்க. ஸோ உங்களோட இன்புட் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் அப்படியே வந்துடுங்க. ஜஸ்ட் பே பண்ணிடலாங்க. ஸோ ஆடியோ கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அந்த ஸ்பீக்கருக்கு வந்து ரொம்ப மேட்சபுளாக இருக்குங்க. நம்ம ஆடியோ டெஸ்டிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே சைஸில் இருக்கிற 4 இன்ச்சு லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் 6 இன்ச் யூஸ் பண்ணிட்டு மீதி சரௌண்டு சென்டர் எல்லாமே வந்து 4 இன்ச்லேயே டெஸ்ட் பண்ணிவிடும். அது மேட்சபுளாக இருக்கிற ஸ்பீக்கர் வச்சு தாங்க டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அது எல்லா செட்டப்பில் ஸ்பீக்கர்ஸும் வச்சுருப்போம். ஏன்னா அப்போ தான் அது வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண நம்மளால் அவுட்டு கிளியராக எடுக்க முடியும். ஸோ கஸ்டமர் ரெண்ட் போகும்போது அப்படியே உங்களுக்கு மேட்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்பீக்கருக்கு தகுந்த போல் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் டிசைன் பார்ப்போங்க. ஸோ இன்டீரியர் டிசைன் எடுத்தோன்னா இதில் வந்து என்ன நம்ம பவர் ஆம்ப் யூஸ் பண்ணுறோமோ, லைக் என்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறோமோ, ஸோ அதுக்கு தகுந்தாற் போல் இந்த டிசைன் எல்லாமே நமக்கு வந்து மாறிடுங்க. சேஞ்சஸ் ஆகும். ஸோ என்ன ஆடியோ எஃபெக்டில் கேட்குறீங்க. இதில் வந்து நம்மளுடைய அந்த ஆடியோ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய போர்டு வந்து வைப்பாங்க. ஸோ அது ஸ்விட்சிங் போர்டாக இருக்கட்டும், மற்ற சப்போர்ட்டிங் போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து அவ்வளோ இதாக இருக்குங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்தோம்னா 24024 12 ஆம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. ஸோ ஏன்னா 2 சப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பவர் ஆம்ப் வந்து இங்கேயும் 2 ஃபெட்டில், ஏன்னா 8 இன்ச்சு தான் யூஸ் பண்ண போகிறாங்க, 8 இன்ச்சு சப் ஊஃபரில். அப்புறம் இது வந்து டீகோட்ருங்க. ஸோ இதில் வந்து ஆப்டிக்கல், கோஆக்சியல், எஸ்டிஎம், ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குமே, ப்ளஸ் ஆக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்ஸ் வந்து டைரெக்டாக பேக் சைடு இருக்கிற ஆர்சிஏ கனெக்ட்டுக்கு அப்படி விட்டு வச்சுங்க. ஸோ இஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் மோட்லேருந்து ப்ளே ஆகும் மாரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது அகைன் நம்ம சாய்ஸுங்க. யூஎஸ்பியிலேருந்து இந்த டீகோட் மூலியம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் அகைன் இதெல்லாம் வந்து பட்ஜெட் கன்சர்னில் இருக்கிறதுனால நம்ம இப்போ எப்படி இது கொடுத்துருக்கோன்னா இதுலேருந்து கொடுத்துருக்கோங்க. யூஎஸ்பி வந்து மேனுவல் மோட்லேருந்து ப்ளே ஆகிற மாதிரி மட்டும் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேற்கொண்டு இந்தமாரி ஒரு ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு தேவைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ஆடியோ டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு சாங்ஸ் தான் எடுப்போம். ஏன்னா புது சாங்ஸில் எப்படி இருந்தாலும் பேஸு இது எல்லாமே எல்லாம் அவ்வளோ சேச்சுரேட் ஆகி அப்படி கரெக்டாக இருக்குங்க. இந்த பழைய பாட்டில் வந்து இருக்கும். பட் ஆனால் இப்போது அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சாங்ஸ் போட்டாலும் வந்து அது அப்படியே இன்னும் அதை விட ஆடியோ எஃபெக்டிவ் சரி, குவாலிட்டி வைஸும் சரி ரொம்ப இம்ப்ரூவைஸ்டாக கிடைக்கும். ஸோ அதனால் எப்பயுமே அந்த பழைய பாட்டை வச்சு தான் டெஸ்டிங் எடுப்போம். ஸோ சின்ன ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் சரிங்க, மினிமம் பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் இருந்தாலும் அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு வந்து என்ன நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கோ அந்த ஆடியோ அவுட்புட் வந்து டெஃபினட்டாக அதை எடுத்துருவோங்க. ஆக்சுவலி இது என்னென்னா நம்ம இப்போது டீகோடரில் ஒரு ஆக்ஸ் இன்புட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். அது இதர் ப்ரோலாஜிக் 2ஆக இருக்கட்டும், இல்லை மிக்சபிள் ப்ரோலாஜிக் வெர்ஷனாக இருக்கட்டும். பட் ஆனால் நம்ம மேனுவல் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற டீகோடர் ஒரு ஆடியோ எஃபெக்டோட நம்மளது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு எப்பயுமே
அது கன்சிடரேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா டெடிக்கேட்டடாக நம்ம வந்து அந்த இஎஸ்பியோட சிக்னல் தான் கொடுத்து நம்ம மேனுவலில் கேட்க போகிறோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எல்லா விதத்துலையும் வந்து பூஸ்டப் ஆகியும் இல்லை அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு நினச்சி கொஞ்சம் நிறைய வேலை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் மோட்லேருந்து ப்ளே ஆகிட்டு இருக்கிறது ஆடியோ தாங்க.